அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் அதாவது வந்து 2017 டிசம்பர் மாதம் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்லலாம் வர ஸ்க்ராட்ச் கார்டை வந்து ரிமூவ் பண்ணணும். அதாவது வந்து இந்த பம்பர் அப்படின்னு சொல்லுவோம், காருக்கு முன்னாடி வரும் பார்த்தீங்களா, அந்த பம்பரை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அதை பற்றின சில தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக வந்து ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னாலே அந்த பைக் வாங்கும்போது வந்து சில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணும். அப்படி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் கார்டு அப்படின்றதும் வந்து உள்ளடங்கும். அப்படி இந்த இன்ஜின் கார்டு வந்து எதுக்கு பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக் வந்து போய் தவறுதலாக வந்து எங்கேயா மோதிட்டாலோ இல்லை வந்து கீழே விழுந்துட்டாலோ நம்ம வண்டியோட இன்ஜினை பாதிக்காமல் இருக்கிறதுக்கும், அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்ம பைக்கோட பார்ட்ஸும் வந்து டேமேஜ் ஆகும், அதாவது பெட்ரோல் டேங்க் இந்த மாதிரி இடத்துல வந்து டேமேஜ் ஆகாமல் வந்து பாதுகாக்கிறதுக்கும் வந்து இந்த இன்ஜின் கார்டு வந்து கொஞ்சம் உதவியாக இருக்கும். அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த இன்ஜின் கார்டை வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து ஆட் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் வந்து ஒரு கார்லையும் இப்போ ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா, அந்த கார் வாங்கும்போது வந்து அந்த கார் நிறுவனம் வந்து அவங்க வந்து அந்த பம்பரோ இல்லை வந்து அந்த ஸ்க்ராட்ச் கார்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி தரமாட்டாங்க. நம்ம தான் வந்து வெளியே இந்த இதிலே வந்து ஆர்டர் பண்ணி நம்ம அந்த பம்பரை வாங்கி நம்ம வண்டிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஆனால் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணால் வந்து வழக்கு பதிவு செய்வோம், அதாவது வந்து கேஸ் போட்டு ஃபைன் வந்து கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுக்கு வந்து பொதுவாக வந்து நம்ம காரில் வந்து இந்த பம்பர் அப்படின்றத வந்து பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லுக்குக்கு முதல்ல வந்து நம்ம கார் வந்து ஒரு அந்த பம்பர் இருக்கிற போது பார்த்தீங்கன்னா ஒரு லுக்காக இருக்கும். பார்க்கும்போதே வந்து வண்டி வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டிக்கு நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு மரத்து மேலேயோ இல்லை போயிட்டு ஏதாவது ஒரு செவத்துலேயே போய் மோதிட்டோம், பில்டிங் மேலே மோதிட்டோம் அப்படின்னா இந்த பம்பர் இருக்கிறதுனால வந்து நம்ம வண்டியோட பார்ட்ஸ் எதுவும் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகுது. ஏன்னா வந்து போயிட்டு எதுலேயே மோதும் வந்து முதல்ல வந்து அந்த பம்பர் வந்து அடி வாங்கும். அதனால் வந்து நம்ம காரோட பார்ட்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகாது அப்படின்ற ஒரு சேஃப்டிக்காக தான் வந்து சிலர் வந்து அந்த பம்பர் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது நல்லது தானே, இது சேஃப்டிக்காக தானே நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அப்புறம் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இதை பயன்படுத்தக்கூடாது வந்து ரூல்ஸ் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு காரில் போயிட்டுருக்கோம். அப்படி காரில் போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு சமயம் வந்து நம்மளையும் மீறி வந்து தவறுதலாக வந்து விபத்து நடக்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் தான். ஏன்னா வந்து நம்மளையும் மீறி இந்த விபத்து வந்து ஒரு சமயம் நடந்துடும். அப்படி நடக்கும்போது வந்து நம்ம இந்த பம்பர் இல்லாத காரில் வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னும் போது ஒருத்தர் மேலே மோதிட்டோம் அப்படின்னா, அவர் வந்து நம்ம மேலே வண்டி மேலே வந்து மோதும் போது வந்து அவருக்கு வந்து அவ்வளோ வந்து காயம் ஏற்படாது. ஏன்னா வந்து நம்ம வண்டியோட முன்னாடி வந்து யார் மேலேயே மோதிட்டோன்னா அவங்களுக்கு வந்து இன்ஜுரி ஆகாத அளவுக்கு தான் வந்து நம்ம காரை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து நம்ம இந்த பம்பர் ஃபிக்ஸ் பண்ணுற மூலிமா வந்து இந்த பம்பர் பொருத்தப்பட்ட காரில் வந்து போயிட்டு இருக்கும்போது யார் மேலே மோதணும் அப்படின்னா அந்த பம்பர் வந்து முதல்ல வந்து அவர் இடிக்கும். அப்படி இடிக்கும்போது வந்து பம்பர் இல்லாத காரில் அடிப்படுறத விட இந்த பம்பர் இருக்க காரில் வந்து பயங்கரமாக வந்து அவருக்கு அடி ஏற்படும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படுறது கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாகவே வந்து இந்த ஏர்பேக் பொருத்தப்பட்ட கார்கள்லாம் வந்து இந்த ஏர்பேக் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பம்பர் ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து இப்போ போயிட்டு அந்த கார் வந்து எங்கேயாவது மோதும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏர்பேக்கோட சென்சார் வந்து நம்ம காரோட முன்பக்கம் தான் இருக்கும். இப்போ அந்த பம்பரில் போய் ஃபிக்ஸ் பண்ண கார் வந்து போய் மோதும் வந்து அந்த ஏர்பேக்கோட சென்சார் வந்து ஒர்க் ஆகாது. அந்த பம்பர் வந்து முன்னாடி இருக்கிறதுனால வந்து அந்த மோதும் வந்து அந்த ஏர்பேக் சென்சார் வந்து ஒர்க் ஆகாது. அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ஏர்பேக் வந்து ஓப்பன் ஆகாததுனால உள்ளே இருக்கவங்களுக்கு வந்து அதிகமான காயம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு விஷயத்தினால தான் வந்து அந்த ஏர்பேக் வந்து ஒர்க் ஆகலை. இந்த ஒரு காரணத்துக்காகவும் தான் வந்து இந்த பம்பர் வந்து இந்த காரில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதையும் மீறி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரூல்ஸை வந்து பின்பற்றாதவங்களுக்கு வந்து அபராதம் வந்து விதிக்க போகிறதா வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் மீறி இந்த காரில் வந்து இன்னும் வந்து இந்த பம்பரை வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னா அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு செஞ்சு அபராதமும் வந்து விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே வந்து நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரணம் இருக்குது. நான் இப்போ வந்து சமீபமாக வந்து ஒரு 2 கால் டாக்ஸியில் போகும்போது வந்து பார்த்தேன். அந்த கால் டாக்ஸியில் வந்து முன்னாடி வந்து இந்த பம்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து நான் அவங்ககிட்ட கேட்கும்போது, இந்த மாதிரி வந்து பம்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து உங்களுக்கு வந்து ஃபைன் போடுவாங்களாமே, இதை வந்து உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ரூல்ஸ் இருக்கா, எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சிலர் வந்து சொன்னாங்க. அப்படி அந்த ரூல்ஸ் பற்றி தெரியாதவங்களுக்கான ஒரு வீடியோ இது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி பல தகவல்கள், அதுவும் நம்ம தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கணுமா, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.